ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம ரேஸ் அப்படிங்கிற ஒரு புது டாபிக் பார்க்கலாம். ஆக்சுவலா இது வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த சப் டாபிக் தான். உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் வந்து கிளியரா இருந்தது அப்படின்னா, இந்த ரேஸ் வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ரீசெண்டா நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த ரேஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்கறாங்க. நிறைய பேர் வந்து இதை பார்க்காம போயிருப்பீங்க. ஸோ ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. இதை பேசிக்ல இருந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த டாபிக்ல நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இந்த டாபிக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்ஸை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டேர்ம்ஸை தான் இந்த கொஸ்டின்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே இந்த கொஸ்டின்ல இருக்கும்போது அதுக்கு என்ன மீனிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க. இன் ரேஸ் ஆஃப் 1 கிலோமீட்டர் ஏ பீட்ஸ் பி பை 100 மீட்டர். அதாவது 1 கிலோமீட்டர் ரேஸ் நடக்குது. அதுல வந்து ஏ வந்து பியை 100 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு அர்த்தம் என்னங்கிறத பார்க்கணும். ஸோ இதுக்கு அர்த்தம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, டோட்டலா ஒரு ரேஸ் இருக்கா, இதுதான் ரேஸ் ட்ராக்னு வச்சுப்போம். இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ டோட்டலா இந்த ரேஸ் ட்ராக்கோட லென்த் எவ்வளவு இருக்குன்னா 1 கிலோமீட்டர். இதை நான் மீட்டர்ஸ்ல எழுதிக்கிறேன். 1000 மீட்டர்னு சொல்லிட்டு மொத்தம் 1000 மீட்டர் தான் இந்த டோட்டல் ட்ராக்கோட லென்த். இதுல வந்து ஏ பியை பீட் பண்ணிட்டாருன்னு என்ன அர்த்தம்? ஏ தான் வின் பண்ணிருக்கிறாரு, பி வந்து தோத்துட்டாருன்னு அர்த்தம். ஏ எப்படி பியை பீட் பண்ணிருக்கிறாருன்னா 100 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்ணிருக்கிறாரு. அப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்தை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரேஸ் நடக்குது. ரேஸ்னாலே ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தான் ஓட ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ரெண்டு பேரும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரே டைம்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஏ வேகமா ஓடுறதுனால ஏ என்ன பண்றாரு? இந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து சீக்கிரமே வந்து ரீச் பண்ணிடுறாரு. அப்ப ஏ தான் ஃபர்ஸ்ட் இந்த எண்ட் பாயிண்ட்டை ரீச் பண்றாரு. கிளியரா? அப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ ஒருவேளை 8 மணிக்கு ரேஸ் ஆரம்பிக்குது. 8 மணிக்கு ரேஸ் ஆரம்பிக்குது. கரெக்டா ஏ வந்து 8:10க்குலாம் இங்க வந்து ரீச் பண்ணிட்டாரு. 10 நிமிஷத்துல ரேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 8 மணிக்கு இங்க இருந்து கிளம்பி அப்படியே வந்து கரெக்டா 8:10க்கு இங்க யார் ரீச் ஆயிட்டா? ஏ ரீச் ஆயிட்டாங்க. கரெக்டா? அப்போ ஏ கரெக்டா 8:10க்கு இங்க ரீச் பண்ணிட்டாரு. ஆனா ஏ பி என்ன பண்ணிருக்காரு? எப்படி பீட் பண்ணிருக்காரு? 100 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்ணிருக்காரு. அப்பனா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ எண்ட் பாயிண்ட ரீச் பண்ணாருல அந்த 8:10, அதே 8:10க்கு இந்த பி எங்க இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்கன்னா, ஏல இருந்து 100 மீட்டர் பின்தங்கி இருந்திருப்பாரு. ஏக்கு 100 மீட்டர் பிஹைண்ட், பின்னாடி இருந்திருப்பாரு. அப்ப நமக்கு இந்த இடத்துல இங்க பாருங்க, பி எத்தனை மணிக்கு தான் கிளம்புறாரு? அதே 8 மணிக்கு தான் கிளம்புறாரு. ஆனா ஏ 8:10க்கு ரேஸ முடிச்சிட்டாரு. ஆனா பி வந்து அதே 8:10க்கு எங்க தான் இருப்பாரு? இந்த இடத்துல தான் இருக்கிறாரு பி. இதுதான் பியோட பொசிஷன் எக்ஸாக்டா ஏ ரேஸ முடிச்ச டைம்ல. அப்ப அந்த டைம்ல ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 100 மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளீனா கான்செப்ட் புரிஞ்சதுல? ஏ பிய 100 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்றாருன்னா அர்த்தம் என்னன்னா, ஏ எந்த டைம்ல ரேஸ கம்ப்ளீட் பண்றாரோ அந்த டைம்ல பி வந்து ஏல இருந்து 100 மீட்டர் பின்னாடி இருக்கிறாருன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ இதுல இன்னொரு விஷயத்த நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். நான் இப்ப பாருங்க, 2 பேருமே 8 மணிக்கு தான் கிளம்புனாங்க. ஏ 8:10க்கு கரெக்டா என்ன பண்ணிட்டாரு? 1000 மீட்டர கவர் பண்ணிட்டாரு. ஆனா பியால அந்த 10 நிமிஷத்துல எவ்வளவு மீட்டர் தான் கவர் பண்ண முடிஞ்சிருக்கும்? வெறும் 900 மீட்டர் தான் கவர் பண்ண முடிஞ்சிருக்கு. புரியுதா? சோ பி கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 900 மீட்டர் இன் 10 மினிட்ஸ். அதே இது ஏ கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலா 1000 மீட்டர்ஸ். கிளாரிட்டி வந்துருச்சா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த 1000 மீட்டர கவர் பண்றதுக்கு ஏ எடுத்துக்கிட்ட டைமும், இந்த 900 மீட்டர கவர் பண்றதுக்கு பி எடுத்துக்கிட்ட டைமும் வந்து எப்படித்தான் இருக்க போகுது? ஈக்குவலா இருக்க போகுது. புரியுதுங்களா? சோ இந்த இடத்துல டைம் வந்து கான்ஸ்டன்ட். பாருங்க, 1000 மீட்டர கவர் பண்றதுக்கு ஏ எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாரோ, அதே டைம் தான் இந்த 900 மீட்டர கவர் பண்றதுக்கு பி எடுத்திருப்பாரு. கிளியரா புரிஞ்சுதா? சோ இப்ப இந்த இடத்துல டைம் வந்து நமக்கு என்னன்னு வந்துருச்சு? கான்ஸ்டன்ட். சோ டைம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா, நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறேன். டைம் கான்ஸ்டன்டா இருந்தது அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸும் சரி, இந்த ஸ்பீடும் சரி, ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ரிலேஷன்ல இருக்கும்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். டைம் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் ஒண்ணுக்கு ஒண்ணு டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். நம்ம தெளிவா இத டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட்ல மூணுமே நம்ம ரிலேட் பண்ணி சொல்லியிருக்கோம். டைம், டிஸ்டன்ஸ், அப்புறமேட்டு ஸ்பீடு. இது மூணுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். டைம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் ஒண்ணுக்கு ஒண்ணு டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்க போது. ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நமக்கு டைம் கான்ஸ்டன்ட். இப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டா ஏ பின்னு ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏ பி ரெண்டு பேர் இருக்கிறாங்களா? ஏ வந்து எவ்வளவு தூரம் கவர் பண்ணாரு? டோட்டலா 1000 மீட்டரை கவர் பண்ணிட்டாரு. அதே நேரத்துல பி எவ்வளவு தூரம் கவர் பண்ணாரு? 900 மீட்டர் கவர் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் என்னது? ரெண்டு பேரும் கவர் பண்ண டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ. அப்ப இந்த ரேஷியோவை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வருது?
10:9 கிடைக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் ரேஷியோ 10:9 ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீட் ரேஷியோ என்னவா தான் இருக்கும்? 10:9 தான். அப்ப 2 பேருக்குமான ஸ்பீட் ரேஷியோ என்னது? 10:9 அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு என்னால வர முடியும். ஏன்னா ஸ்பீடும் இந்த டிஸ்டன்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஏன் டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்குன்னா நமக்கு வந்து டைம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால. புரியுதா? டைம் எப்படி நான் கான்ஸ்டன்ட் சொல்றேன்? கரெக்ட்டா இந்த ரேஸ் இந்த எண்ட் பாயிண்ட் இந்த 1000 மீட்டர் முடிக்கிறதுக்கு ஏ எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாரோ அதே நேரத்துல பி ஆல எவ்வளவு தூரம் தான் முடிச்சிருக்க முடியும்? 900 மீட்டர் தான் கவர் பண்ணிருக்க முடியும். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ கான்செப்ட புரியிற அளவுக்கு 2 முறை 3 முறை திரும்ப திரும்ப கேளுங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த பேசிக்லாம் புரிஞ்சாதான் நமக்கு இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்ரோச்சே பண்ண முடியும். சரியா? ஸோ ஏ பீட்ஸ் பை பி 100 மீட்டர் அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்தாங்கன்னா அதுல இவ்வளவு விஷயம் நம்ம வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ டோட்டலா ரேஸ் 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். அதுல ஏ பி 100 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்ணிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஏ வந்து ரேஸ கம்ப்ளீட் பண்ற அதே டைம்ல பி வந்து அவர்ல இருந்து 100 மீட்டர் பேக்வர்ட் பின்னாடி இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப ஏயால 1000 மீட்டர் கவர் பண்ண முடியுதுன்னா அதே டைம்ல பி ஆல 900 மீட்டர் தான் கவர் பண்ண முடியும். அப்ப 2 பேரும் ஒரு எக்ஸாக்ட் டைம்ல கவர் பண்ண டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ தான் 1900, அதாவது 10:9. அப்போ டிஸ்டன்ஸ் ரேஷியோ 10:9 இருந்ததுன்னா ஸ்பீட் ரேஷியோ எக்ஸாக்டா அதுவும் 10:9 தான் இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் ஒண்ணுக்கு ஒண்ணு டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்க போது. எதுக்காக டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்குதுன்னா இந்த இடத்துல 2 பேரும் இந்த 1000 மீட்டர் இந்த 900 மீட்டர் கவர் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால. கிளியரா புரிஞ்சுதா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். இதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு டேர்ம் இருக்கு. இந்த டேர்ம் பாருங்க. இன் a race of 1 kilometer A beats B by 10 seconds. இந்த இடத்துல டைம் வச்சு கொடுத்திருக்காங்க. A வந்து B 10 செகண்ட் வித்தியாசத்துல பீட் பண்ணிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்ப இதை எப்படி நம்ம எழுதுறது? A வந்து B 10 செகண்ட் வித்தியாசத்துல பீட் பண்ணிருக்கிறாருன்னா இதை நம்ம எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்கே அதே மாதிரி தான். டோட்டலா இதுதான் ரேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட் வச்சுக்கோமா. அப்ப இந்த இடத்துல டோட்டல் ரேஸோட லென்த் எவ்வளோ? 1 கிலோமீட்டர். ஸோ நான் இங்கேயே மீட்டர்னே வச்சுக்கிறேன். 1000 மீட்டர் தான் டோட்டலா ரேஸோட லென்த். அப்ப ஏ தானே பியை பீட் பண்றாரு. அப்ப இங்க பாருங்க ஸ்டார்டிங்ல இருந்து இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு யார் ஃபர்ஸ்ட் வருவா? ஏ தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஓகேங்களா? அப்ப ஏ எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து ஒரு டி செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து டி செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. எங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வர்றதுக்கு டோட்டலா அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு டி செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இந்த இடத்துல ஏ பிய 10 செகண்ட் வித்தியாசத்துல பீட் பண்றாருக்கு அர்த்தம் வந்து இப்போ பி என்ன பண்றாரு? ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்போ பி எப்போ இந்த எண்ட் பாயிண்ட வந்து ரீச் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புரியுதா? இங்க வந்து பி வந்து எப்போ இந்த எண்ட் பாயிண்ட வந்து ரீச் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏ பிய எத்தனை செகண்ட் வித்தியாசத்துல பீட் பண்ணிருக்காரு? 10 செகண்ட் வித்தியாசத்துல பீட் பண்றாருன்னா ஏ எப்போ எண்ட் பாயிண்ட வந்து ரீச் பண்றாரோ அதுல இருந்து 10 செகண்ட் கழிச்சு தான் யார் வருவா? பி வருவாங்க. அப்ப பி எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோ? டி பிளஸ் 10 செகண்ட்ஸ். இவ்வளவுதாங்க கான்செப்ட். ஸோ இந்த செகண்ட் டேர்ம் ரொம்ப ஈஸி. ஏ பிய 10 செகண்ட் வித்தியாசத்துல பீட் பண்றாருன்னா அந்த ரேஸ ஏ எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாரோ அதை விட 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாரு. யாரு? பி. ஓகேங்களா? சோ ஏ எப்போ எண்ட் பாயிண்ட வந்து ரீச் பண்றாரோ அதுல இருந்து 10 செகண்ட் லேட்டா தான் யார் வந்து ரீச் பண்றா? பி வந்து ரீச் பண்றாருன்னு அர்த்தம். இதுல கான்செப்ட் கிளியரா புரியுதுல? சோ ஏ டோட்டல் அந்த ரேஸ கவர் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் டீன்னு எடுத்துக்கிட்டோம்னா பி அதே டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 செகண்ட் இருக்கும். இதுக்கு அர்த்தம் தான் என்னன்னா ஏ பீட்ஸ் பி பை 10 செகண்ட்ஸ்னு சொல்லிட்டு. சோ கொஸ்டின்குள்ள இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது இது நமக்கு தெளிவா புரியணும். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்கிறது தெளிவா புரிஞ்சாதான் அந்த கொஸ்டினை வந்து நம்ம தெளிவா கரெக்டா சால்வ் பண்ண முடியும். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. அப்போ இதுல வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இங்க பாருங்க இந்த 1000 மீட்டரை கவர் பண்றதுக்கு ஏ எடுத்துக்கக்கூடிய டைம் தான் எவ்வளோ? டி செகண்ட்ஸ். இதே 1000 மீட்டரை கவர் பண்றதுக்கு பி எடுத்துக்கக்கூடிய டைம் தான் எவ்வளோ? டி பிளஸ் 10 செகண்ட்ஸ். இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சா போதும். இது நம்ம கொஸ்டின்ல வரும்போது இந்த கான்செப்டை வச்சு அந்த கொஸ்டினுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 டேர்ம் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் டேர்ம்ஸ் இருக்கு. அந்தந்த கொஸ்டின் வரும்போது அந்த டேர்ம்ஸ் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த 2 டேர்ம்ஸை வச்சிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய முதல் டைப் ஓகேங்களா? இதுல பாருங்க என்ன 100 மீட்டர் ரேஸ் ஏ பீட்ஸ் பி பை 20 மீட்டர் பி பீட்ஸ் சி பை 20 மீட்டர் பை ஹவு மச் டிஸ்டன்ஸ் டஸ் ஏ பீட் சி. இது வந்து காமனான ஒரு கொஸ்டின் தான், பேசிக்கான கொஸ்டின். ரேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் தான் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இது எப்ப கேட்டிருக்காங்கன்னா சிஜிஎல் 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின். என்ன அப்ப இந்த இடத்துல பாருங்க ஒரு 100 மீட்டர் ரேஸ் நடக்குது. அதுல ஏ வந்து பி 20 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்ணிருக்கிறாராம். ஏ பி 20 இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ பீட்ஸ் பி பை 20 மீட்டர். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ரேஷியோ எழுதுறேன். மொத்த ரேஸே எவ்வளவுதானே இருக்கு? 100 மீட்டர் ரேஸ் தானே.
அப்ப ஏ வந்து பியை பீட் பண்றாருன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஏ பியை பீட் பண்றாரு. எவ்வளவு மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்றாரு? 20 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்றாருன்னா என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏ அந்த ரேஸ டோட்டலா ஏ 100 மீட்டரையும் கவர் பண்ணிட்டாருன்னா, அப்ப அதே நேரத்துல பி வந்து இவரை விட ஒரு 20 மீட்டர் கம்மியா தான் கவர் பண்ணிருப்பாரு. அப்ப எவ்வளவு 80 மீட்டர் தான் கவர் பண்ணிருப்பாரு. சோ ஏ பி இது ரெண்டும் இவங்க ரெண்டு பேரும் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? ஏ 100 மீட்டர் கவர் பண்ண அதே டைம்ல பியால எத்தனை மீட்டர் தான் கவர் பண்ணிருக்க முடியும்? 80 மீட்டர் தான் கவர் பண்ணிருக்க முடியும். இது ஏக்கும் பிக்கும் வச்சு அவங்க ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இப்ப இதே ரேஸ்ல பி வந்து சியை 20 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்ணிருப்பாங்களா? அப்ப நான் இங்க பிக்கும் சிக்கும் டிஸ்டன்ஸ் ரேஷியோ எழுதுறேன். நான் எழுதுறது எல்லாமே டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ தான். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ தான் எழுதியிருக்கேன். பி சியை இப்போ இந்த ரேஸ்ல பியும் சியும் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பி என்ன பண்ணுவாரு? சியை 20 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்றாருன்னு என்ன அர்த்தம்? பி அந்த ரேஸை முடிக்கிற அதே டைம்ல பி 100 மீட்டர் கவர் பண்ணி இந்த ரேஸை முடிக்கிறாருன்னா அதே நேரத்துல சி அவரை விட 20 மீட்டர் கம்மியா தான் கவர் பண்ணியிருப்பாரு. ஸோ சியால 80 மீட்டர் தான் கவர் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ ஏயும் பியும் ரேஸ்ல இருக்கும்போது ஏ பி 20 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்றாரு. இதே பியும் சியும் ரேஸ்ல இருந்தா பி சி 20 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்றாரு. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, பை ஹவு மச் டிஸ்டன்ஸ் டஸ் ஏ பீட் சி? அப்ப ஏங்கிறவரு இப்ப இந்த ரேஸ்ல 3 பேரும் சேர்ந்து ஓடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேரும் சேர்ந்து தான் ஓடுறாங்க. அப்ப ஏயால சியை எத்தனை மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறான். அப்ப ஏ வந்து 100 மீட்டர் கவர் பண்ண அதே நேரத்துல சி எவ்வளவு மீட்டர் கவர் பண்ணிருப்பாருன்னு தெரிஞ்சதுன்னா அந்த டிஃபரன்ஸை வச்சு நம்ம ஏ சியை எவ்வளவு மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்ணிருப்பாரு அப்படிங்கறத நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஏஐ சியை கனெக்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெண்டு ரேஷியோ தனித்தனியா இருக்கு. இந்த ரெண்டு ரேஷியோ மெர்ச் பண்ணும். இந்த ரெண்டு ரேஷியோ மெர்ச் பண்றதுக்கு ரெண்டுலையும் காமனா இருக்கக்கூடியது என்னது? பி. இந்த பியை வச்சுதான் இந்த ரெண்டு ரேஷியோ நம்ம மெர்ச் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி இங்க நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அந்த ரேஷியோ. இது எப்படி வருது? இதை கேன்சல் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 20 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 5:4. இங்கே 20 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 5:4. ஸோ இப்போ நம்ம மெர்ச் பண்ணலாம். A:B:C. அப்போ ஏயும் பியும் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 5:4. பியும் சியும் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து அதுவும் 5:4. ஸோ அப்போ இதை இந்த பக்கம் நம்ம 4 போட்டுக்கலாமா? இந்த பக்கம் 5 போட்டுக்கலாமா? 5 5s are 25, 4 5s are 20, 4 4s are 16. ஸோ 25, 20, 16 இதுதான் இவங்க 3 பேரும் அந்த ரேஸ்ல கவர் பண்ண டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ. ஆனா நமக்கு என்ன கேக்குறாங்க? டோட்டல் ரேஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு நடந்திருக்கு? 100 மீட்டர் ரேஸ் நடந்திருக்கு. அப்ப இந்த 100 மீட்டர் ரேஸ்ல கண்டிப்பா வின் பண்ண போறது யார் தான்? ஏ தான். ஏன்னா ஏ பியை பீட் பண்றாங்க, பி சியை பீட் பண்றாங்க. அப்போ கம்பேரிட்டிவ்லி ஏ தான் இதுல வேகமா போயிருக்கிறாரு. ஏ தான் ரேஸை முடிச்சிருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த இடத்துல பாருங்க, ஏ வந்து 25 யூனிட்ஸ் கவர் பண்ண அதே டைம்ல பியால 20 யூனிட்ஸ் தான் கவர் பண்ண முடியும், சியால 60 யூனிட்ஸ் தான் கவர் பண்ண முடியும். கரெக்டா? அப்ப நான் இந்த இடத்துல ஏசி இவங்க ரெண்டு பேரை வச்சு தானே பார்க்க போறோம். அப்ப ஏசியை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப ஏக்கு இங்க 25 இருக்கு. ஆக்சுவலா ரேஸ் வந்து எவ்வளவு எவ்வளவு தூரத்துக்கு நடந்திருக்குன்னா 100 மீட்டருக்கு நடந்திருக்கு. அப்ப இந்த 25ங்கிறத நம்ம 100ஆ கன்வெர்ட் பண்ணும். 25 இப்போ 100ஆ மாறும். நீங்க இன்டூ 4 பண்ணீங்கன்னா, இப்போ இது இன்டூ 4 பண்ணும்போது இது எல்லா இடத்துலையும் இன்டூ 4 பண்ணிக்கும். ஓகேவா? அப்ப இந்த ரேஷியோ எப்படி இருக்கும்னா 100:80 இந்த இடத்துல 16 into 4 எவ்வளோ? 64. அதாவது ஏபிசி இவங்க 3 பேரும் ரேஸை ஒன்னா ஓடி இருந்தாங்கன்னா ஏ 100 மீட்டர் கவர் பண்ணக்கூடிய அதே நேரத்துல பி வந்து என்ன பண்ணிருப்பாரு? 80 மீட்டர் தான் கவர் பண்ணிருப்பாரு. அதே ஏ 100 மீட்டர் கவர் பண்ணிருக்கக்கூடிய அதே நேரத்துல சி எவ்வளவு தூரம் தான் கவர் பண்ணிருப்பாரு? 64 மீட்டர் தான். நம்ம வந்து இப்ப ஏஐசிஐ தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். பாருங்க, ஏ 100 மீட்டரை கவர் பண்ணி ரேஸை முடிச்சிட்டாரு. அப்ப அதே நேரத்துல பி எங்க இருந்திருக்காரு? வெறும் 64 மீட்டர் தான் கவர் பண்ணி இருந்திருக்காரு. அப்ப எவ்வளவு மீட்டர் கம்மியா கவர் பண்ணிருக்காரு? 36 மீட்டர் கம்மியா தான் கவர் பண்ணிருக்காரு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? ஏ பீட்ஸ் சி பை 36 மீட்டர்ஸ். ஓகேங்களா? ஏ வந்து சிய 36 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்ணிருப்பாருன்னு அர்த்தம். சோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 36 மீட்டர். கிளியரா புரியுதா? ஸோ ஜஸ்ட் ரெண்டு ரேஷியோ ஃபார்ம் பண்ற, அதை மெர்ச் பண்றேன். மெர்ச் பண்ணிட்டு ஏக்கும் சிக்கும் கனெக்ஷன் கேட்கறாங்க. அப்ப டோட்டல் ரேஸ் வந்து 100 மீட்டர். அப்ப இந்த இடத்துல 100 வரணும். இப்ப ஏ 100 மீட்டர் கவர் பண்ற அதே நேரத்துல சி எத்தனை மீட்டர் கவர் பண்ணிருப்பாருன்னா வெறும் 64 மீட்டர் தான் கவர் பண்ணிருப்பாரு. அப்போ ஏ வந்து சிய 36 மீட்டர் வித்தியாசத்துல. ஓகேங்களா? அப்போ கரெக்டா ஏ வந்து ரேஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அதே டைம்ல சி வந்து அவர்ல இருந்து ஒரு 36 மீட்டர் வந்து பேக்வேர்ட் பின்னாடி இருக்கிறதுனால ஏசிய 36 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்ணிருக்கிறாருன்னு அர்த்தம். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் மாடல். அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல அதே மாடல் தான். நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இன் 1500 மீட்டர் ரேஸ் அனில் பீட்ஸ் பக்குல் by 150 மீட்டர் and in the same race பக்குல் beats சார்லஸ் by 75 மீட்டர். by what distance does அனில் beat சார்லஸ்? அப்ப இந்த இடத்துல அனில், பக்குல், சார்லஸ் 3 பேர் நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கலாம். இங்க மீட்டர் பார்த்து சாரி இங்க ரேஸ் பாத்தீங்கன்னா 1500 மீட்டர்ஸ்க்கு இருக்கு. அப்ப நீங்க எழுதும் போது என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ரேஷியோ
அனிலுக்கும் பக்குலுக்கும் எழுதலாம். அனில் வந்து பக்குல பீட் பண்றாரு 150 மீட்டர் வித்தியாசத்துல. அப்போ ஏ வந்து 1500 மீட்டர் கவர் பண்ணாருன்னா, அதே நேரத்துல பக்குல் வந்து 150 மீட்டர் பின்னாடி இருந்திருப்பாரு. அப்ப எவ்வளவு தூரம் தான் கவர் பண்ணியிருப்பாரு? 1350 மீட்டர் தான். சரியா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண எப்படி எழுதிக்கலாம்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை தூக்கிடலாமா? அடுத்த 15 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 10 டைம்ஸ் வரும். இங்க நம்ம 15 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 9 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? 9. ஸோ 10:9 வருது. யாரு? அனில், பக்குல் 2 பேருக்குமான அவங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ. அடுத்து பாருங்க, பக்குல் என்ன பண்றாருன்னா, பக்குல் வந்து சார்லஸ எவ்வளவு மீட்டர் வித்தியாசத்துல 75 மீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை பக்குல் 1500 மீட்டர், பக்குல் ரேஸ முடிக்கக்கூடிய அதே நேரத்துல சார்லஸ் வந்து அவர்ல இருந்து ஒரு 75 மீட்டர் பேக்வார்டா பின்தங்கி இருந்திருப்பாரு. அப்ப இங்க 1500 இங்க வந்து அப்ப 75 குறைச்சிக்கணும். எவ்வளவு வரும்? 1425 1425 இங்க போட்டுக்கணும். இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, டைரக்டா 15 நம்ம கேன்சல் பண்ணலாம். 15 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 100 டைம்ஸ் வருமா? இங்க நம்ம 15 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 142க்குள்ள வந்து 9 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 9 95 டைம்ஸ் வரும். அடுத்து எகெயின் நம்ம 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க வந்து 20, இங்க வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 19 கிடைக்கும். ஸோ 20:19 கிடைக்குது. ஓகே. ஸோ ஏக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் ரேஷியோ 10:9, பிக்கும் சிக்குமான டிஸ்டன்ஸ் ரேஷியோ வந்து 20:19. அப்ப இது அடுத்தது நம்ம மெர்ஜ் பண்ண வேண்டியதுதான். A:B:C என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 10 இங்க 9 இருக்கு. அதே மாதிரி இங்க 20 இங்க 19 இருக்கு. ஸோ மெர்ஜ் பண்ணும்போது இங்க 9 போட்டுக்கலாம். இந்த இடத்துல 20 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு இங்க எவ்வளோ? 200, இங்க வந்து 180, இங்க 19 into 9 90, ஒரு 81 எவ்வளவு வரும்? 171 வரும். ஸோ 3 பேருக்குமான ரேஷியோ கிடைச்சிருச்சு. இப்போ இதுல இருந்து நமக்கு என்னன்னா, அனிலுக்கும் சார்லஸ்க்கும் கனெக்ஷன் எடுக்கணும். அப்ப டோட்டல் ரேசிங் எவ்வளவு போயிருக்காங்கன்னா 1500 மீட்டர். ஆனா இங்க என்ன இருக்கு? 200 இருக்கு. இந்த 200 1500 மாறணும். சரியா? 200 1500 மாறணும். அதை வச்சு நமக்கு இவங்க 3 பேருக்கும் உள்ள டேட்டா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நமக்கு யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல 200 தான் எவ்வளோ? 1500 மீட்டர். ஓகேவா? அப்ப 200 1500னா எவ்வளவு யூனிட் பாருங்க. அப்ப 200 தான் 200 யூனிட்ஸ் தான் 1500 மீட்டர்னா 1 யூனிட் எவ்வளோங்கிறத பார்ப்போம். அப்போ 1 யூனிட்னா எனக்கு எவ்வளோ வரும்? 1 யூனிட்னா எனக்கு 7.5 மீட்டர் வரும். 1 யூனிட்னா எனக்கு எவ்வளோ? 7.5 மீட்டர். அப்ப இந்த இடத்துல சி எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி பார்க்கறதுக்கு 171 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். அப்போ 1 யூனிட் வந்து எனக்கு 7.5 மீட்டர்னா நமக்கு வந்து 171 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது 171 into 7.5 போட்டாகணும். ஸோ 171 into 7.5னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1282.5 மீட்டர். ஓகேங்களா? அப்போ ஏ 1500 மீட்டர் கவர் பண்ண அதே நேரத்துல சியால 1282.5 மீட்டர்ஸ் தான் கவர் பண்ணியிருக்க முடியும். அப்போ நமக்கு ஏ சிய எவ்வளவு மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்ணியிருப்பாருன்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 217.5. ஓகேவா? அப்ப இதுல ஏங்கிறவரு பீட்ஸ் சி பை 217.5 meters. Okay, so கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இப்போ இதுல வந்து நீங்க இந்த 171 எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் எடுத்து போகணும்னு கூட அவசியம் இல்லை. டைரக்டா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போகணும்னா என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க 200 யூனிட்ஸ் தான் 7.5னா 200 யூனிட்ஸ் தான் 1500னா 1 யூனிட் நமக்கு எவ்வளவு வருது? 7.5 வருது. 1 யூனிட் 7.5 வருதா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ இங்க 200 இருக்கு, இங்க 171 இருக்கு. அப்போ 200ல இருந்து 171 எவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா 29 யூனிட்ஸ் வரும். அப்ப நீங்க ஜஸ்ட் 29 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 29 into 7.5 போடும்போது உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் வந்து இந்த 217.5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 29 into 7.5 போடும்போது உங்களுக்கு டைரக்டாவே இந்த ஆன்சர் கிடைச்சிடும். இப்படியும் நீங்க பண்ணலாம். நான் புரியணுங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறேன். ஸோ போன கொஸ்டின் இந்த கொஸ்டினும் சேம் தான். நமக்கு ஏக்கும் சிக்கும் கனெக்ஷன் எடுக்க போறோம். டோட்டல் 1500 மீட்டர் ரேஸ் அப்படிங்கிறதுனால ஏ 1500 மீட்டர் ஓடி இருப்பாரு. அப்ப அதே நேரத்துல பி எவ்வளவு தூரம் கம்மியா ஓடி இருப்பாருன்னு சொல்லி பார்க்கணும். பி எவ்வளவு தூரம் ஓடி இருப்பாருன்னு சொல்லி பார்க்கணும்னா 171 எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். எவ்வளவு தூரம் கம்மியா ஓடி இருப்பாருன்னு சொல்லி பார்க்கணும். ஜஸ்ட் டிஃபரன்ஸ் 29 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு தேவை எவ்வளவு தூரம் இவர் கம்மியா ஓடி இருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ 29 யூனிட்ஸ் பார்க்கும்போது நமக்கு 217.5 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுவும் 2022ல சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின் தான். Okay, next question பாருங்க. In a 1500 meter race, if A beats B by 100 meter and B beats C by 150 meter, then by what distance in meter does A beat C? So same question தான். இது வந்து practice. ஓகேவா?
ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 240 மீட்டர் வரும். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். In a linear race of 1000 meter, A beats B by 50 meter or 5 seconds. What is the difference between the speed in meter per seconds of A and B? ஸோ சிஜிஎல் 2022ல கேட்ட கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல லீனியர் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த சாப்டருக்கு முன்னாடி நம்ம சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து சர்க்குலர் ரேஸ், ஓகேங்களா? ஸோ ரேஸ்ல வந்து 2 டைப் இருக்கு. லீனியர் ரேஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஓடக்கூடிய ரேஸ். சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது அதே ரேஸ் வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக்ல நடக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான், அதனால இதை வந்து பெருசா ஒன்று யோசிக்க தேவையில்ல. லீனியர் ரேஸ்ங்கிறது ஒரு நார்மலா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ரேஸ் தான். இங்க வந்து 1000 மீட்டர்ஸ்க்கு ஒரு ரேஸ் இருக்கு. இதுல வந்து ஏ பீட்ஸ் பி பை 50 meters or 5 seconds, ஓகேங்களா? ஸோ அப்போ இதை 2 ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம 2ஆ பிரேக் பண்ணிக்கலாம். ஏ பீட்ஸ் பை பி பை 50 மீட்டர், ஏ பீட்ஸ் பி பை 50 மீட்டர். இதை வந்து ஏ பீட்ஸ் பி பை 5 செகண்ட்ஸ். இது மாதிரி 2 டேர்ம்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 டேர்ம்ஸ்க்கும் அர்த்தம் என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் 2யுமே கம்பைன் பண்ணி எழுதுறேன் பாருங்க. இப்போ ஒரு ட்ராக் இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த ட்ராக்கோட டோட்டல் லென்த் வந்து நமக்கு 1000 மீட்டர், ஓகேங்களா? ட்ராக்கோட டோட்டல் லென்த் 1000 மீட்டர் இருக்கு. இப்போ இதுல வந்து ஏ தான் பியை பீட் பண்ணியிருக்காரு, 50 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்ணியிருக்காருன்னு என்ன அர்த்தம்? அப்போ இந்த டோட்டல் ட்ராக்கை ஏ கவர் பண்ணியிருக்காரு, ஏ ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ ஏ கவர் பண்ணியிருக்காரு. அதே டைம்ல, அதே எக்ஸாக்ட் டைம்ல பி எவ்வளவுதான் கவர் பண்ணியிருப்பாரு? அதே எக்ஸாக்ட் டைம்ல பி எவ்வளவு கவர் பண்ணியிருப்பாருன்னா 50 மீட்டர் வித்தியாசத்துல தானே, ஒரு 50 மீட்டர் கம்மியா கவர் பண்ணியிருப்பாரு, ஓகேங்களா? அப்ப ஏ ரேஸ் முடிக்கக்கூடிய அதே டைம்ல பியோட பொசிஷன் எங்க இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏல இருந்து ஒரு 50 மீட்டர் பின்னாடி தள்ளி இருக்கும், ஓகேவா? ஸோ இது முதல் ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குதுன்னா ஏ பீட்ஸ் பி பை 5 செகண்ட்ஸ். இதுக்கு நான் என்ன அர்த்தம்னு சொன்னேன்? ஏ வந்து இந்த டோட்டல் ரேஸை முடிக்கிறதுக்கு டி செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா பியால இந்த டோட்டல் டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்க முடியும்? டி பிளஸ் 5 செகண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஒரு 5 செகண்ட்ஸ் அவர் எடுத்துப்பார், புரியுதா? டி பிளஸ் 5 செகண்ட்ஸ் வந்து பி எடுத்துப்பாரு. அப்ப கிளியரா புரியுதுல? ஏ வந்து இந்த 1000 மீட்டரை கவர் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து டி செகண்ட்ஸா இருந்ததுன்னா, ஏதோ ஒரு டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா, பி வந்து இந்த டோட்டல் 1000 மீட்டரை கவர் பண்ணிக்கிறதுக்கு அவரை விட 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாரு, அவரை விட ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பார், ஓகேங்களா? இப்போ இது 2யும் எப்படி நான் கனெக்ட் பண்ணி இதுல இருந்து இவங்களோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறது? நம்மளோட தேவை என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்பீட் ஆஃப் ஏ அண்ட் பி? அப்ப ஏயோட ஸ்பீடுக்கும் பியோட ஸ்பீடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. அப்ப 2 பேரோட ஸ்பீடையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இப்போ ஏ வந்து ரேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. எவ்வளவு நேரம்? டி செகண்ட், சம் டி செகண்ட்ஸ் சொல்லிட்டு ஏதோ ஒரு டைம்ல ஏ வந்து இந்த 1000 மீட்டரையும் கவர் பண்ணிட்டாரு. அப்போ ஏ வந்து இந்த இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்த அந்த நேரத்துல, அந்த டைம்ல பி எங்க இருந்திருப்பாரு? அவர்ல இருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி இருந்திருப்பாரா? அப்போ பி வந்து இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு, இப்ப பாருங்க, எக்ஸாக்டா பாருங்க, இந்த டி செகண்ட்ஸ்ல ஏயோட பொசிஷன் இங்க, ஏயோட பொசிஷன் எங்க இருக்கு? ரேஸோட எண்ட்ல இருக்கு. அதே டி செகண்ட்ஸ்ல பியோட பொசிஷன் எங்க இருக்கு? இங்க இருக்கு, ஓகேங்களா? சோ அப்போ இங்க இருந்து இங்க 50 மீட்டர் பின்னாடி இருக்கிறாருன்னா, இங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் கவர் பண்ணியிருக்கிறாரு? 950 மீட்டர் கவர் பண்ணி வந்திருக்கிறாரு, புரியுதா? சோ டி செகண்ட்ஸ்ல ஏ 1000 மீட்டர் கவர் பண்ண அதே நேரத்துல, அதே டி செகண்ட்ஸ்ல பி எவ்வளவு தூரம் தான் கவர் பண்ணியிருக்கிறாரு? 950 மீட்டர் தான் கவர் பண்ணியிருக்கிறாரு. அப்ப இவர் ரேஸ முடிக்கணும்னா இன்னும் எவ்வளவு தூரம் கவர் பண்ணணும்? 50 மீட்டர் கவர் பண்ணணும். அப்ப இந்த 50 மீட்டர் கவர் பண்றதுக்கு இந்த பிக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல டேட்டா இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு 5 செகண்ட் எடுத்திருப்பாரு. இப்ப கிளியரா புரியுதா? டோட்டலா டி செகண்ட்ஸ்ல ஏ மொத்தம் 1000 மீட்டரையும் கவர் பண்ணிட்டாரு. அப்ப அதே டி செகண்ட்ஸ்ல பி எவ்வளவு தூரம் தான் கவர் பண்ணிருக்காரு? 950 மீட்டர் தான் கவர் பண்ணிருக்காரு. அதே டி செகண்ட்ஸ்ல பி 950 மீட்டர் தான் கவர் பண்ணிருக்காரு. ஆனா பி வந்து டோட்டல் 1000 மீட்டரையும் கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டி பிளஸ் 5 செகண்ட்ஸ் ஆகும், புரியுதா? அப்ப 950 மீட்டரை கவர் பண்றதுக்கு டி செகண்ட்ஸ், 1000 மீட்டரை கவர் பண்றதுக்கு டி பிளஸ் 5 செகண்ட்ஸ். அப்ப எக்ஸ்ட்ரா இந்த 5 செகண்ட்ஸ் எதுக்கு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 50 மீட்டரை கவர் பண்ணிக்கிறதுக்கு, புரியுதா? சோ 1000 மீட்டரையும் கவர் பண்றதுக்கு டி பிளஸ் 5 செகண்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. 950 மீட்டர் கவர் பண்றதுக்கு டி செகண்ட்ஸ் சொல்லிட்டு, அப்ப எக்ஸ்ட்ரா 5 செகண்ட்ஸ்ங்கிறது இந்த 50 மீட்டரை கவர் பண்றதுக்கு தான் அவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா 5 செகண்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 50 மீட்டரை கவர் பண்றதுக்கு 5 செகண்ட் எடுத்துக்கிறாரு யாரு? பி. அப்போ இந்த 2 டேட்டா போதும். 50 மீட்டர்ங்கிறது டிஸ்டன்ஸ், அதை கவர் பண்றதுக்கு எடுக்கக்கூடிய டைம் 5 செகண்ட்ங்கிறது டைம், டிஸ்டன்ஸும் டைமும் இருந்ததுன்னா ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதுல யாரோட ஸ்பீடு கிடைக்கும்? பியோட ஸ்பீடு தான் கிடைக்கும். கிளியரா புரியுதா? ஏன்னா இந்த 50 மீட்டர் கவர் பண்றதுக்கு பி எடுத்துக்கக்கூடிய டைம் தான் எவ்வளோ? அந்த எக்ஸ்ட்ரா ஆன ஒரு 5 செகண்ட். அப்ப இதுல நம்ம கிளியரா சொல்ல முடியுது, ஸ்பீட் ஆஃப் பி கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. ஸ்பீட் ஆஃப் பி எவ்வளோ? டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர், டைம் எவ்வளோ? 5 செகண்ட். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 10 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும். யாரோட ஸ்பீடு? பியோட ஸ்பீடு வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட் கிடைச்சிருச்சு.
கிளியரா? ஸோ நம்மளோட 2 டார்கெட்ல ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. அது பியோட ஸ்பீடு. இப்ப அடுத்தது நம்ம ஏயோட ஸ்பீட கால்குலேட் பண்ணணும். இப்ப இந்த கொஸ்டின்ல தெளிவா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை இந்த மாரி 2யும் கம்பைன் பண்ணி குடுக்குறாங்கன்னா, அது புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாரி விஷயங்கள் வந்து குடுத்த உடனே, இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ பீட்ஸ் பை பி பை 50 மீட்டர் ஆர் 5 செகண்ட். இந்த மாரி 2 டேட்டாவ கம்பைன் பண்ணி குடுக்குறாங்கன்னா, ஏ தான் பிய பீட் பண்றாரு. 50 மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்றாருன்னு வச்சுக்கலாம். 5 செகண்ட் வித்தியாசத்துல பீட் பண்றான்னு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த 50 மீட்டரையும் இந்த 5 செகண்டையும் வச்சு நம்ம ஒரு ஸ்பீடு கண்டுபிடிக்கிறோம்ல. இந்த 50 மீட்டர்ங்கிறது டிஸ்டன்ஸ், இந்த 5 செகண்ட்ஸ்ங்கிறது டைம். ஸோ 50 பை 5ங்கிறப்போ 10 மீட்டர் பெர் செகண்ட்னு கிடைக்குதுல்ல. அது யாரோட ஸ்பீடா தான் இருக்கும்? யாரு பீட் பண்ணப்படுறாங்களோ, யாரு தோக்குறாங்களோ அவங்களோட ஸ்பீடு தான் நமக்கு கிடைக்கும். புரியுதா? இத நீங்க வந்து ஒரு ஷார்ட்கட்டா நீங்க ஞாபகம் வச்சுட்டு கூட இவ்வளவு விஷயங்களை நீங்க பண்ணாம டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். ஆனா இது புரியணும். எதுக்காக இப்படி எழுதுறோங்கிறது தெளிவா புரியணும். சரியா? ஆனா எக்ஸாம்ல வந்து டைரக்டா நீங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாலே ஏ பீட்ஸ் பை பி பை 50 மீட்டர் 5 செகண்ட்ஸ் கொடுத்தனால நம்ம ஸ்பீட் ஆஃப் பி வந்து 50 பை 5 10 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எழுதிடுவேன். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ கான்செப்ட் பார்த்துக்கோங்க. இது தெளிவா புரியணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு பொறுமையா சொல்லி கொடுத்துருக்கிறேன். புரியலைன்னா 2-3 முறை திரும்ப திரும்ப கேளுங்க. எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய அதே விஷயம் தான். ஓகே, பியோட ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏயோட ஸ்பீடை நான் கண்டுபிடிக்கணும். ஏயோட ஸ்பீடை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, இங்க தெளிவா கவனிச்சுக்கோங்க. நமக்கு இந்த டோட்டல் ரேஸை முடிக்கிறதுக்கு இந்த டோட்டல் ரேஸை முடிக்கிறதுக்கு பி எவ்வளவு நேரம் எடுத்துப்பாரான்? டி பிளஸ் 5 செகண்ட்ஸ் எடுத்துப்பாரு. அதாவது ஏயை விட பி வந்து ஒரு 5 செகண்ட் ஜாஸ்தி எடுத்துப்பாரு. இல்லைன்னா பியை விட ஏ வந்து ஒரு 5 செகண்ட் கம்மியா எடுத்துப்பாருன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மொத்த ரேஸையும் முடிக்கிறதுக்கு பி எவ்வளவு டைம் எடுத்துப்பாருன்னு சொல்லி பார்க்க போறேன். ஸோ பி வந்து இந்த 1000 மீட்டரை கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டோட்டலா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வர்றதுக்கு டோட்டல் ரேஸ் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு பி எவ்வளவு நேரம் எடுத்துப்பாரு? ஸோ டைம் டேக்கன் பை பி. எதுக்கான டைம்? மொத்த ரேஸையும் கவர் பண்றதுக்கு. மொத்த ரேஸோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1000 மீட்டர். ஓகேவா? ஸோ டைம் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இப்போ நான் பிக்கு தானே கால்குலேட் பண்ணிருக்கேன். இப்போ பி இந்த 1000 மீட்டர் கவர் பண்ண போறாரு. பியோட ஸ்பீடு நமக்கு ஆல்ரெடி தெரியும். எவ்வளோ? 10 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ 10ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? டோட்டலா 100 செகண்ட்ஸ் எடுத்துப்பாருன்னு சொல்லி கிடைக்குதா? அப்போ பி வந்து இந்த மொத்த தூரத்தையும் கடக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோ? 100 செகண்ட். அப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? ஏயை விட பி வந்து ஒரு 5 செகண்ட் ஜாஸ்தியா எடுத்துப்பாங்கன்னு சொல்றாங்களா? அப்ப நமக்கு இதுல இருந்து டைம் டேக்கன் பை ஏ கிடைச்சிருமா? பாருங்க, ஏ ரேஸ முடிச்சு 5 செகண்ட் கழிச்சு தான் பி வராரு. ஆனா பி வந்து 100 செகண்ட் எடுத்துக்கிறாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு 5 செகண்ட் முடிச்சு முன்னாடியே ஏ வந்து ரேஸ முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்ப ஏ ஜஸ்ட் 95 செகண்ட்ஸ்ல ரேஸ முடிச்சிருப்பாரு. புரியுதா? ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஸோ ஒண்ணுல இருந்து தான் இன்னொன்னு வருது. எப்படி எழுதுறங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? மொத்த ரேஸையும் கவர் பண்றதுக்கு பி எடுத்துக்கக்கூடிய டைம் 100 செகண்ட். இவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஏ பீட்ஸ் பை பி 5 செகண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லிட்டேன்? ஏ வந்து ரேஸை முடிக்கிறாருன்னா அதுக்கப்புறம் 5 செகண்ட் கழிச்சு தான் பி வருவாரு. அப்ப அதுக்கப்புறம் 5 செகண்ட் கழிச்சு பி வந்திருக்கிறாருன்னா அப்ப பி எடுத்துக்கக்கூடிய டைம் 100 செகண்ட்னா அப்ப ஏ அதுக்கு 5 நிமிஷம் 5 செகண்டுக்கு முன்னாடியே போய் சேர்ந்திருப்பாரு. அப்ப ஏ வந்து ரேஸை 95 செகண்ட்ஸ்ல முடிச்சிருப்பாரு. அப்ப பாருங்க, ஏ மொத்த ரேஸை 95 செகண்ட்ஸ்ல முடிக்கிறாரு அப்படின்னா அப்ப ஏயோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா? அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1000 மீட்டர். இதை கவர் பண்றதுக்கு ஏ எடுத்துக்கக்கூடிய டைம் என்னன்னு பார்த்திருந்தோம்? 95 செகண்ட். ஸோ 100 பை 95. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்? 200 பை 90 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் நமக்கு ஏயோட ஸ்பீடு. நம்ம கேட்ட கேள்வி என்ன? இது பியோட ஸ்பீடு, இது ஏயோட ஸ்பீடு. இது ரெண்டுக்கும் நமக்கு கேட்டது ஜஸ்ட் டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா ஆன்சர் முடிஞ்சு. இதுல யாரோட ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏயா பியா? ஏ தானே வேகமா போறாரு. ஏ தான் ரேஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணா அப்ப கண்டிப்பா ஏயோட ஸ்பீடு தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஏ மைனஸ் பி 200 பை 19 மைனஸ் 10. அப்ப எல்சிஎம் எடுத்து எவ்வளவு வரும்? 19. இப்ப இங்க 190. ஸோ 10 பை 19. இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 10 பை 19. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கொஸ்டின். இதுல வந்து கொஸ்டின் ரொம்ப 3 லைன்ல தான் இருக்கு. ஆனா இதுல கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்மளோட நார்மல் பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி பார்த்தாலே தெரியும். நம்ம என்ன நடக்குது, எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு. கிளியரா? ஸோ அதனால ரேஸ் டாபிக் வந்து நிறைய பேர் கஷ்டம் சொல்றதுக்கு காரணம் வந்து இதை வந்து நம்ம கான்செப்ட் வைஸா படிக்காம மற்ற டாபிக்ல நிறைய பேர் நார்மலா படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்செப்டை படிக்காம சும்மா இந்த கொஸ்டினா இப்படி பண்ணணும், இந்த கொஸ்டினா இப்படி பண்ணணும், இப்படி கேட்டா இப்படி எழுதணும், அந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா அது ரேஸ்ல ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு வார்த்தைகள் அவங்க மாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான், அதோட கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஓகே, இது முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. In a 1400 meter race, John reaches the finish point in 1 minute 6 seconds, while James reaches the finish point in 77 seconds. By how much distance
டஸ் ஜான் பீட் ஜேம்ஸ். ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா மொத்த ரேஸ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1400 மீட்டர். சரியா? அப்போ 1400 மீட்டர் தான் அந்த ரேஸ். 1400 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய அந்த ரேஸ் ட்ராக் இருக்கு இல்லையா? இதுல வந்து 2 பேர் ஓடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜான். ஜான் வந்து எவ்வளோ 1 minute 6 செகண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? மொத்தமாவே செகண்டுக்கு மாத்திக்கலாம். 1 நிமிஷம்னா 60 செகண்ட் பிளஸ் ஒரு 6 செகண்ட், அப்போ 66 செகண்ட் எடுத்துக்கிறாரு. அப்போ ஜான் வந்து இங்க பாருங்க, ஜான் வந்து இந்த டோட்டல் டிஸ்டன்ஸையும் கவர் பண்றதுக்கு ஜான் என்ன எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 66 செகண்ட்ஸ். ஜேம்ஸ் ஜேம்ஸ் வந்து இதே டோட்டல் ட்ராக்கையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரா? சரி, ஜான் ஜேம்ஸ் ரெண்டுமே ஜேன்னு இருக்கா? ஓகே, நான் அப்ப அந்த இடத்துல வேற மாதிரி எழுதிக்கிறேன். இதை வெறும் ஜேன் மட்டும் போட வேண்டாம், ஜான் சொல்லிட்டே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஜான். ஓகேவா? ஜானு. இது வந்து ஜேம்ஸ். ஜேம்ஸ் வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு அந்த டோட்டல் டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணிக்கிறதுக்கு? 77 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு கேள்வி என்னன்னா, பை ஹவு மச் டிஸ்டன்ஸ் டஸ் ஜான் பீட் ஜேம்ஸ்? இதுக்கு அர்த்தம் என்ன? ஜான் வந்து ஜேம்ஸை எவ்வளவு தூர வித்தியாசத்துல பீட் பண்ணாருன்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு என்ன தெரியணும், இந்த ரேஸ்ல வின் பண்ணது யாரு? ஜான் தான் வின் பண்ணாரு. அப்ப ஜான் எவ்வளவு நேரத்துல வந்து சேர்ந்தாரு? 66 செகண்ட்ல இங்க வந்து சேர்ந்துட்டாரு. ஜான் வந்து இந்த ரேஸ்ல 66 செகண்ட்ல இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஜேம்ஸ் இதே 66 செகண்ட்ல இந்த ட்ராக்ல எங்க இருந்திருப்பாரு, எவ்வளவு தூரத்தை கடந்து வந்திருப்பாருன்னு தெரிஞ்சதுன்னா அவரு கரெக்டா 66வது செகண்ட் ஜான் இந்த ரேஸை முடிக்கும் போது ஜேம்ஸ் ஜான்ல இருந்து எவ்வளவு தூரம் பின்னாடி இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப என்னோட டார்கெட் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னோட தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 66 செகண்ட்ல ஜான் ரேஸை பினிஷ் பண்ணாரா? அப்போ ஜேம்ஸ் அதே 66 செகண்ட்ல அவருக்கு பின்னாடி இங்க 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 இருந்திருப்பாரு. ஓகேவா? அதே 66 செகண்ட்ல ஜேம்ஸ் எவ்வளவு தூரம் கவர் பண்ணியிருப்பாரு? அப்ப ஜேம்ஸ் இங்க கவர் பண்ண தூரத்தை நான் கண்டுபிடிச்சேன்னா இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த கேப் தான் நமக்கு தேவையான ஆன்சர். புரியுதா? அப்ப நம்மளோட தேவை என்ன? 66 செகண்ட்ல ஜேம்ஸ் கவர் பண்ண தூரம். ஓகேவா? அப்ப 66 செகண்ட்ல ஜேம்ஸ் எவ்வளவு தூரத்தை கவர் பண்ணிருப்பாருங்கிறது நமக்கு தெரியணும்னா ஜேம்ஸோட ஸ்பீடு தெரியணும். ஜேம்ஸோட ஸ்பீடை நான் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? ஜேம்ஸோட ஸ்பீடை நம்ம எங்க இருந்து கண்டுபிடிக்கணும்னா இங்க பாருங்களேன், ஜேம்ஸ் வந்து மொத்த 1400 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய இந்த ட்ராக்கை கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாராம்? 77 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாராம். அப்போ ஸ்பீட் ஆஃப் ஜேம்ஸ். ஓகேவா? ஜேம்ஸோட ஸ்பீடை நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஜேம்ஸ் மொத்த 1400 மீட்டரை கவர் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோ? 77 செகண்ட்ஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப இங்க 7 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 200/11 வருது. அப்ப 200/11 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் ஜேம்ஸோட ஸ்பீடு. இப்ப நமக்கு தேவை என்ன? 66 செகண்ட் ஓடி இருந்தார். 66 செகண்ட் ஓடி ஜேம்ஸால எவ்வளவு தூரத்தை கவர் பண்ண முடியும்? அப்போ இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்டன்ஸ் covered by James, distance covered by James in 66 seconds. 66 செகண்ட்ஸ்ல ஜேம்ஸ் எவ்வளவு தூரத்தை கவர் பண்ணிருப்பாரு? ஏன் 66 செகண்ட் பாக்குறேன்? ஏன்னா ஜான் வந்து 66 செகண்ட்ல ரேஸ முடிச்சிட்டாரு. 66வது செகண்ட்ல ஜான் வந்து எண்ட் பாயிண்ட்ல இருக்கிறாரு. அப்போ அதே 66வது செகண்ட்ல ஜேம்ஸ் எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சாதான் ஜான் வந்து ஜேம்ஸை எவ்வளவு மீட்டர் வித்தியாசத்துல பீட் பண்ணாருங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடி. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீட் எவ்வளவு நமக்கு? ஜேம்ஸோட ஸ்பீடு வந்து 200/11. எவ்வளவு நேரத்துல? 66 செகண்ட்ல தானே. அப்ப இன்டூ டைம் வந்து 66. இதை கேன்சல் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? 6. அப்போ இங்க வந்து 1200 மீட்டர். அப்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு, 66 செகண்ட்ல ஜேம்ஸால எவ்வளவு தூரம் தான் கவர் பண்ண முடியுது? வெறும் 1200 மீட்டர்ஸ் தான் கவர் பண்ண முடியுது. புரியுதா? அப்போ நமக்கு மொத்தமா பாருங்க, 1400 மீட்டர் ட்ராக் லென்த் அப்படின்னா 66 செகண்ட்ல ஜான் எண்ட் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டாரு. அதே 66 செகண்ட்ல ஜேம்ஸ் வந்து வெறும் 1200 மீட்டர் தான் கவர் பண்ணிருக்கிறாருன்னா அப்போ ஜான்ல இருந்து ஜேம்ஸ் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறாரு? 200 மீட்டர் பின்தங்கி இருக்கிறாரு. அப்ப இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? ஜான் பீட்ஸ் ஜேம்ஸ் பை 200 மீட்டர். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 200 மீட்டர். கிளியரா? ஸோ லாஸ்ட் பார்த்த 2 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நீங்க வந்து அந்த நான் சொன்ன ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்த இந்த டேர்ம்ஸ் புரிஞ்சாதான் இதுல என்ன ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியும். ஸோ ரொம்ப ஈஸி தான் எல்லாமே. கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர, அது ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இதுல கொஸ்டின்ல வந்து அவங்க எப்படினாலும் அவங்க மாத்தி மாத்தி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால கரெக்டா அதுக்கான ஆன்சரை கொடுத்துட முடியும். ஓகேங்களா? ஸோ இதோட இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். இதோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.